நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் கரூர் சுற்றுப்பயணத்தில் நடைபெற்ற 41 பேர் உயிரிழந்த அந்த சம்பவத்தில் சிபிஐ விசாரணை கோரிய மனுக்கள் அத்தனையும் தள்ளுபடி. கிட்டத்தட்ட தாவேகாவிற்கும் காவல்துறைக்கும் கேள்விக்கு மேல் கேள்வியாக அடுக்கிய நீதிபதிகள். ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய டெல்லி பயணம் என்ன செய்தது? பேசலாம். எலெக்ஷன் ஃபீவர் நிகழ்ச்சியில இன்னைக்கு தொடர்ந்து பேச போற முக்கிய விஷயங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை பற்றி தான். ஏன்னா ஒரு மிகப்பெரும் சம்பவம் யாரும் எதிர்பார்க்காத வகையில நடைபெற்றிருக்கிறது. தொடர்ந்து நம்ம அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கும் இந்த வீடியோலயே நம்ம அதை பத்தி தான் பேச போறோம். முதல் விஷயங்கள் என்ன அப்படின்னா, நான் முன்னாடி வீடியோலயே பதிவு பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 5-6 மனுக்கள் மதுரை நீதிமன்றத்திலையும் சரி கரூர்லையும் சரி போடப்பட்டிருந்தது. அந்த வழக்குகள் எல்லாமே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வர இருந்தது. அந்த விசாரணை நடைபெற்றது. முன்ஜாமீன் கோரிய மனுக்கள் மட்டும் நம்ம இந்த வீடியோ பதிவிடுறதுக்கு அந்த நேரம் வரைக்கும் அந்த விசாரணைக்கு எடுத்து கொள்ளப்படலை அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்தை பற்றி மட்டும் நம்ம இதில் பேசியிருக்க மாட்டோம். புசி ஆனந்த், நிர்மல்குமார் அவர்களுக்கெல்லாம் முன்ஜாமீன் கிடைக்குதா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்திருந்து நாளை வீடியோவில் பதிவு செய்யலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, சிபிஐ விசாரணை வேண்டும். எங்களுக்கு தமிழக அரசினுடைய அந்த காவல்துறை விசாரணையில நம்பிக்கை இல்லை, ஒரு நபர் ஆணையத்தின் விசாரணையில நம்பிக்கை இல்லை, சிபிஐ விசாரணை தான் வேண்டும் அப்படின்னு தாவேகா தரப்புல மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவை யாரு தாக்கல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, தாவேகாவுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளரான ஆதவ் அர்ஜுனா. இதே ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நம்ம இந்த விஷயத்தை தான் பேச போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசுறோம் அப்படின்னா, திமுக அதாவது இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண் அண்ணா சென்னையில சிட்டி சென்டர்ல பிரபலமான ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண் பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டார். அந்த சம்பவம் மிகப்பெரும் பேசுபொருளாக்கப்பட்டது. அரசியல்வாதிகள் அதை ரொம்பவே எதிர்கட்சிகள் பிரச்சாரமா பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் சாட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு, நம்ம அதை பார்த்துருந்தோம். ஆனால் அவர் அந்த சாட்டையடி சம்பவத்தோட அந்த பெண்ணையும் மறந்துட்டாரு, அந்த சம்பவத்தையும் மறந்துட்டாரு அப்படிங்கிறது நம்ம இந்த நேரத்தில் பதிவு பண்ணிடலாம். இந்த சம்பவத்தில் ஆதவ் அர்ஜுனா, இதே ஆதவ் அர்ஜுனா அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு போய் ஒளிந்து கொண்டது பாஜகவின் பிடிக்குள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. ஏன் அப்படி சொல்றேன்னா, சிபிஐ விசாரணை அப்படின்னா அது ஒரு காலதாமதத்துக்கான ஒரு நடைமுறை தான். அது கிட்டத்தட்ட இந்த வழக்கு சிபிஐ விசாரணை முடியறதுக்கு 5 வருஷம் ஆகும், அதுக்குள்ள அவங்க ஆட்சி முடிச்சுட்டு போயிடுவாங்க இப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை கருத்துக்களை தான் தொடர்ந்து பேட்டிகளில் வச்சிருந்தார். அதே ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இன்றைக்கு பாஜக மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த மத்திய அரசின் கீழ் நடைபெறக்கூடிய இந்த சிபிஐ அப்படிங்கிற அந்த அமைப்பினுடைய விசாரணை தான் வேணும் எங்களுக்கு, அதன் மீது தான் நம்பிக்கை இருக்கிறது, மாநில அரசின் காவல்துறை விசாரணை மேல நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறார், மனு போட்டிருக்கார். ஆதவ் அர்ஜுனா உட்பட போட்ட மனுக்கள், சிபிஐ விசாரணை கோரி போட்ட மனுக்கள் அனைத்தையுமே இன்னைக்கு 2 நீதிபதிகள் அடங்கிய அந்த அமர்வு தள்ளுபடி செய்திருக்கிறது. நீதிபதிகள் சொல்லியிருக்கக்கூடிய காரணம் என்னவென்றால், தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய விஜய் அவர்களுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய பிரச்சார கூட்டம் நடைபெற்றது நாமக்கல் கரூர்ல தான் இந்த கொடுமையான சம்பவம் நடைபெற்றது. இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டங்கள்ல எல்லாம் நடைபெறலையா அப்படின்னா அது உயிரிழப்பு வரைக்கும் போகல. ஆக்சிடென்ட்ஸ், இந்த விஜய் அவர்களுடைய வாகனத்தை நோக்கி போறது, தள்ளு முள்ளு, இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனா இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழப்பது அப்படிங்கிறது நடக்கல. ஆனா பலர் இது வரைக்கும் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த கரூர் இன்சிடென்ட்க்கு முன்னாடி நாமக்கல்ல காலையில் 8:30 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 8:45க்கு சென்னையில இருந்து கிளம்பினார் இல்லையா, அந்த நாமக்கல்லே கிட்டத்தட்ட 15 பேர் மயக்கம் போட்டு விழுந்து ஐசியூல அட்மிட் பண்ணப்பட்டிருந்தாங்க. இது ஒரு எச்சரிக்கை மணியா இல்லையா? அது காவல்துறைக்கும் சரி, அதே போல தாவேகாவிற்கு மிகப்பெரிய எச்சரிக்கை மணி. காவல்துறையை நம்பி வரல அந்த மக்கள், காவல்துறையை பார்க்கறதுக்காக அணிவகுப்பை பார்க்கறதுக்காகலாம் வரல, விஜயவர்களை அந்த மூஞ்சை பார்க்கறதுக்கு, விஜய் அப்படிங்கிற அந்த மூஞ்சை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளவு பொறுப்புணர்வு இருக்கு? அப்ப அந்த பொறுப்பை நீங்க திறந்திருக்கீங்களா? அந்த இடத்துல என்ன பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க? என்ன தண்ணி கொடுத்தீங்களா? உணவு கொடுத்தீங்களா? ஒரு நிழல் கொடுத்தீங்களா? மூச்சு விட எதுக்காக ஏற்பாடு பண்ணீங்களா? ஒரு செயல் வீரர்கள் 100 பேரை களத்துல இறக்கி மக்களுக்கான அந்த என்ன சொல்றது, அவங்கள ஒரு 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 பாங்கா நிப்பாட்டினீங்களா? மரத்துல பாதி பேர் தொங்குறான், அதுல தொங்குறான், இதுல தொங்குறான், உடஞ்சு விழுந்து குழந்தை உயிர் போச்சு, எவ்வளவு நடந்துச்சு. அப்ப உங்களுக்கு மக்கள் மீது அக்கறை இருக்கிறதா? ஆளும் கட்சி மக்களுக்கு மீதான அக்கறையற்ற ஒரு கட்சி. ஊழல் கட்சிகள் இரண்டும், அதிமுக பத்தி பேசல, ஊழல் பண்ணக்கூடிய கட்சிகள். நாங்க ஆட்சிக்கு தான் ஊழல் பண்ண மாட்டோம், மக்களுக்கான ஆட்சி, மனசாட்சி உள்ள மக்களுக்கான ஆட்சி, அதை நோக்கிய பயணம் அப்படின்னு சொல்றீங்களே, இதான் அவங்க மனசாட்சியா? ஆளும் அரசுக்கு மனசாட்சியே இல்ல, காவல்துறைக்கு மனசாட்சியே இல்ல, உங்களோட மனசாட்சி எங்க போச்சு? அடகு வச்சிட்டீங்களா மனசாட்சிய? இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்போ இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கு. தனிநபர் ஆணையம் அமைச்சு விசாரணைக்கு தமிழக அரசின் கீழ் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. காவல்துறை விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது. இதன் மேலெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க சிபிஐ விசாரணை கோரியிருக்கீங்க. நீதிபதிகள் சொன்னது என்ன அப்படின்னா, முதல்ல காவல்துறை விசாரணை நடைபெறட்டும், தனிநபர் ஆணையம் அவங்களுடைய விசாரணை சப்மிட் பண்ணட்டும், இதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை,
எங்களுக்கு இதுல திருப்தி இல்லை அப்படின்னா நீங்க அதற்கு பிறகு சிபிஐ விசாரணைக்கு வாங்க. விசாரணை ஆரம்ப கட்டத்திலேயே நீங்க எப்படி வரலாம் அப்படிங்கிற ஒரே பாயிண்ட்ல அத்தனை மனுக்களையும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க நீதிபதி அவர்கள். இவங்க இதை நோக்கி போலாம். அவங்களுடைய பவர் இருக்கு இல்லையா, அவங்க வந்து எப்படின்னா எங்க வந்து ஸ்விட்ச், அதாவது இந்தியாவுடைய பவர் எங்க இருக்கிறதோ அங்கேயே போயிட்டாங்க. ஸோ அதனால அவங்க இனி சுப்ரீம் கோர்ட் போவாங்க, எங்க வேணா போவாங்க. நீதிபதிகளுடைய இயல்பு அவங்களுடைய உத்தரவுகளை பொறுத்தது. அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே போல் நாமக்கல் மாவட்ட செயலாளர் பொறுப்பாளர்கள் வந்து முன்ஜாமீன் கோரி மனுவை வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதையுமே தள்ளுபடி பண்ணியிருக்காரு. இவ்வளவு தள்ளுமுள்ளுகள், இவ்வளோ நெருக்கடிகள் நடந்திருக்கிறது. காவல்துறை நோக்கி எவ்வளவு கேள்விகளை, காவல்துறை நோக்கியும் பல கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள் நீதிபதிகள். ஆளும் அரசை நோக்கியும் முன் வச்சிருக்கிறாங்க. அதே போல தாவேக்காவை நோக்கியும் முன் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்பு நடந்த கரூர் நீதிமன்றத்தில் நடந்த விசாரணையை பற்றியே நமக்கு அந்த விசாரணையில ஒட்டியே தாவேகா எழுப்பிய கேள்விகளும் அவங்க ஆளும் அரசின் மீது வைத்த குற்றச்சாட்டுகளுமே முரண்களாக இருந்தது. அதனால அதை பத்தி பேசினாவே நமக்கு வந்து ஒரு 1 hour போகும். ஆனா நம்ம அது கடந்து அடுத்த அப்டேட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால அதை ஸ்கிப் பண்ணி போறோம். இன்னைக்குமே வந்து ஆளும் அரசை நோக்கியும் காவல்துறையை நோக்கியும் அதே போல தாவேக்காவை நோக்கியும் பல கேள்விகளை நீதிபதிகள் காட்டமாகவே எழுப்பியிருக்காங்க. உங்களை நம்பி வந்தவங்களுக்கு நீங்க என்ன உதவிகளை பண்ணீங்க அப்படிங்கிற கேள்விகளை தாவேக்காவை நோக்கியும் எழுப்பியிருக்காங்க. அதே போல ஆளும் அரசை நோக்கியும் எழுப்பியிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, எந்த கட்சியா இருந்தாலும் பாகுபாடின்றி மக்களை பாதுகாக்க வேண்டியது அரசினுடைய கடமை, காவல்துறையினுடைய கடமை. பாரபட்சம் பார்க்கக்கூடாது. எந்த கட்சியாக இருந்தாலும் கூட்டத்திற்கு வருபவர்களுக்கு அதாவது தண்ணீர் போன்ற அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. இது வந்து ஒரு பொது நலமான ஒரு 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 இதுதான், உத்தரவு தான் அதெல்லாம். ஆனா தன்னை நம்பி வராங்க, ஒரு கட்சி கூட்டம் நடக்குது, தன்னை நம்பி வராங்க அப்படிங்கும்போது அந்த கட்சிக்கு இருக்கிறத பொறுப்பு. அதை எப்படி நீங்க திறந்துட்டு தூக்கி வீசிட்டு எப்படி போக முடியும் அப்படிங்கிறது சுத்தமாவே எனக்கு புரியல. நீதிபதிகள் வந்து ஒரு அரசின் கடமையாக சொல்றாங்க. இருக்கட்டும், அந்த அரசின் கடமை இருக்கட்டும். இப்ப திமுக நிகழ்ச்சி நடக்குது, திமுக நிகழ்ச்சியில யாரு தண்ணீர் ஃபுட் ஒரு துணிப்பையில கொடுக்குறாங்க, யார் படம் வேணா போட்டிருக்கட்டும். ஒரு தண்ணீர், ஒரு பிஸ்கட் பாக்கெட், ஒரு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை யார் கொடுக்குறாங்க? அதே போல அதிமுக நிகழ்ச்சி நடக்குது, அதிமுக வர்ற கூட்டத்துக்கு கொடுக்குறாங்க ஒரு பையில. யார் கொடுக்குறாங்க? அதிமுக கொடுக்குதா இல்ல அரசு கொடுக்குதா? பாஜக நடத்துறாங்க, காங்கிரஸ் நடத்துறாங்க, நாம் தமிழர் நடத்துறாங்க. இந்த கட்சிகளுக்கெல்லாம் போய் அரசு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கா? ஆனா தாவேக்காவை நோக்கிய கேள்விகள் இன்னும் கடுமை ஆகலை அப்படிங்கிற எனக்கு ஒரு மன வருத்தம் இருக்கிறது. முதல்ல ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படிங்கும்போது அந்த தப்பை வந்து யார் நடத்தியிருப்பா? இவங்க தூண்டி விட்டுருப்பாங்களோ, அவங்க தூண்டி விட்டுருப்பாங்களோ, அவங்க மேலே தப்பு இருக்குமோ, இவங்க மேலே தப்பு இருக்குமோன்னு தாவேக்கா வந்து எல்லார் மேலேயும் கல்லை தூக்கி போடுது. முதல்ல அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணது நாங்க. நம்மளை நம்பி வந்து நின்னாங்க. 8:45 வரேன்னு சொன்னோம். 8:45 தான் வீட்டிலேருந்து கிளம்பணும். ஆரம்ப புள்ளி தப்பு அங்கே இருக்கே. அப்போ நம்ம நேரத்தில் போயிருந்தா 8:45 9ங்கும் போது சாட்டர்டே அப்படிங்கும்போது ஸ்கூல் காலேஜஸ்ல இருக்க போகிறதில்ல. அதை மீறி படிக்க போகிறவங்க போவாங்க, அதை மீறி வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகிற பார்ப்பாங்க. அதுவும் கரூரில், நாமக்கல், கரூர்ல முக்கியமா சம்பள நாள் அப்படிங்கும்போது யாரும் சம்பளத்தை விட்டுட்டு அங்க வந்து நிக்க போறதில்ல. குறிப்பா மெயினா புரிஞ்சுக்கோங்க. தாவேக்கா தரப்புல இருந்து அங்க வச்ச பொய்யான வாதம் ஒண்ணு, சனிக்கிழமை சம்பள நாள், விடுமுறை நாள் அப்படிங்கிறதுனால பெருவாரியான கூட்டம் வராது அப்படின்னு நாங்க கணிச்சோன்னு ஒரு மிகப்பெரும் அபாண்டமான பொய்யை தூக்கி போட்டாங்க. சம்பள நாளே கூட்டம் வரும், 6 மணிக்கு மேலதான் கம்பெனி விட்டு வெளியில வருவாங்கன்னு பிளான் பண்ணி தான் அவங்க இந்த லேட்டை எல்லாம் பண்ணிருக்காங்கிறது எல்லாருக்கும் அப்பண்டமா தெரியுது. கூட்டமே வராதுன்னு மிகப்பெரிய பொய் சொல்லிட்டு அனுமதி கேட்கும்போது என்ன தெரியுமா அனுமதி கேட்டிருக்காங்க தாவேக்கா? 10,000 பேர் கூடுவாங்க, ஆனா 40,000 பேருக்கான இடத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு பிறகு கொடுக்கப்பட்ட இடத்தை ஓகே பண்ணிருக்காங்க. தாவேக்கா புசியானந்த் அவர்கள் எனக்கு ரொம்ப திருப்தின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இருக்கு. அப்ப 40,000 பேர் வருவாருன்னு கணிச்சிருக்கீங்களா? அதையும் நீதிமன்றத்துல சொல்றீங்க. நாங்க இவ்வளவு கூட்டம் வருவாங்கன்னு எதிர்பார்க்கலன்ற மிகப்பெரும் பொய்யும் சொல்றீங்க. என்ன எப்படி பேசுறதுன்னு தெரியல. இதை பத்தி பேசினா ரொம்ப ப்ரெஷர் ஏறுது, அவ்வளோ கோபம் வருது, அவ்வளோ ஆதங்கம் வருது. நீதிபதிகள் இன்னைக்கு ஆளும் அரசை நோக்கி கேள்வி வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுமே நம்ம எந்த கட்சி நடத்தினாலும் மக்கள் பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அந்த கடமையிலிருந்து நீங்க தவறிட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க. நியாயமாகவே இது ஒரு கட்சி சார்பான ஒரு அரசியல் கூட்டங்கள்ல இதுவரைக்கும் வந்து அரசு அப்படி பண்ணியிருக்கிறதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னொரு கட்சியோட கூட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு தான் கொடுப்பாங்க. தண்ணீர், உணவு, டாய்லெட் போன்ற பேசிக் நீட்ஸ் எல்லாம் வந்து அரசு ஏற்பாடு பண்ணி கொடுத்ததா நான் வந்து படிச்சதில்லை, பார்த்ததில்லை. நீங்க பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நீதிபதிகள் வந்து மக்கள் மீதான ஒரு அக்கறையில அரசை நோக்கி இப்படியான கேள்விகளை கேட்டிருக்காங்க. பட் அரசு பண்ணினா நல்லதுதான். ஏன்னா எந்த கட்சிக்கு வேணாலும் வரட்டுமே, ஆனா அந்த மக்கள் பாதுகாப்பா உயிர் போகாம வீட்டுக்கு பத்திரமா போய் சேர்றது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளவு போராடுறோம், இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து. அந்த கட்சிகள் பண்ணலைன்னா போயிட்டு போகுது. மக்கள் வந்து அவங்களுக்கான தண்டனையை கொடுத்துட்டு போறாங்க. அரசு பண்ணா அரசுக்கான ஒரு
நல்ல விஷயம் தானே. உங்களுடைய மக்கள் உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது நீங்க அவங்களுக்கு தேவையான பேசிக் நீட்ஸை பண்ணா அது மக்களுக்கு நல்லது தானே. பல நலத்திட்ட உதவிகளை அரசுகள் தொடர்ந்து ஆளும் அரசாக வரக்கூடியவங்க பண்ணும்போது இதையும் பண்ணா நல்லதுதான். இந்த மாதிரியான உயிர் சேதங்கள் இனி நடக்காம இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஆனா விஜய் அவர்கள் செய்தது ஒரு மிக பெரும் தவறு. ஆளுமை பண்பற்றவர், தலைவருக்கான தகுதியே இல்லாதவர் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சிகள்ல நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. விஜய் அவர்களை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லி ஓடக்கூடிய அந்த கூட்டங்களுக்கு இன்னும் இது புரியல அப்படிங்கிறதா நம்மளுடைய வருத்தமாக இருக்கிறது. இன்னும் சோசியல் மீடியாவில் போய் வி ஸ்டாண்ட் ஃபார் டிவிகே, வி ஸ்டாண்ட் ஃபார் விஜய், அண்ணா வாங்கடா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப கோவம் வருது. சரி, நம்ம அடுத்த விஷயத்துக்கு வந்துடலாம். ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய டெல்லி விசிட் வந்து தனிப்பட்ட என்னுடைய வேலைகளுக்காக போகிறேன், விளையாட்டு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட அதுவே கேவலமாக தான் இருக்குது. விஜய் அவர்கள் என்னடானா ஆயுத பூஜை கொண்டாடுறாரு. அந்த வாகனம் சுற்றியும் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. மத்திய அரசு கேட்குது அந்த ஃபுட்டேஜஸ் ஒப்படைக்க சொல்லி. தாவேக்கா நேர்மையானவர்களாக இருந்தால் இந்நேரம் ஒப்படைச்சிருக்கணும், அதை ஒப்படைக்கலை. ஆனால் தன்னுடைய வழக்கறிஞர் குழுவோட என்எஸ்ஜி அதிகாரிகள், மத்திய அரசினுடைய அந்த விசாரணை புலன் அதிகாரிகளோட 2 அதிகாரிகளோட தனி விமானத்தில் ஆதவ் அர்ஜுனா போறாரு, டெல்லிக்கு போறாரு. பொது வெளியில பப்ளிக்கா எந்த மீட்டிங்கும் அவர் நடத்தலை. இது வரைக்கும் பல மீட்டிங்கை பல பேரை சந்திச்சிருக்காரு, பல ஆலோசனைகள் நடத்தியிருக்காரு. அப்படிங்கும்போது அவர் அங்கே போறாரு. தமிழ்நாட்டில் நீதிமன்றத்தில் மதுரை கிளையில் நீதிபதிகள் காட்டமான கேள்விகளை தாவேக்காவை நோக்கி எழுப்புறாங்க, திமுகவை நோக்கி எழுப்புறாங்க. பொறுப்பேற்க வேண்டிய இந்த சம்பவத்திற்கு தாவேக்காவும் பொறுப்பேற்கணும். அதை எப்படி நீங்கள் தட்டி கழிச்சுட்டு போகலாம், நீங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? கடுமையான கேள்விகளை நீதிபதிகள் இங்கே தாவேக்காவை நோக்கி எழுப்பிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் மத்திய அரசு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. என்ன தெரியுமா? மத்திய அரசு தமிழகத்தினுடைய முதலமைச்சருக்கு ஒரு உத்தரவிடுறாங்க. என்னன்னா, கரூரில் நடந்த உள்ள சூழ்நிலைக்கு நீங்கள் முதல்வர் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும். மேலும் கரூர் சம்பவத்தின் காரணங்கள், எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து ஒரு குழு அமைத்து அந்த விசாரணை அறிக்கையை சமைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க நீதிபதிகள் தாவேக்காவை நோக்கி எப்படி நீங்க பொறுப்பு இல்லைன்னு தட்டி கழிச்சிட்டு போவீங்க, கடுமையான கேள்விகளை கேட்கறாங்க. அதே சேம் டைம்ல அங்க விசாரணை நடந்துட்டு இருக்கு, காட்டமான இது போகுது, செய்திகளில் வெளியில் வருது. சேம் டைம்ல இப்படி ஒரு அறிக்கையை மத்திய அரசு தமிழக அரசுக்கு கொடுக்குது. ஆதவ் அர்ஜுனா டெல்லி விசிட் போயிருக்காரு, அங்க பல மீட்டிங் நடத்தியிருக்காரு. அப்ப நீங்களே வந்து இந்த வளையத்தை போட்டு பார்த்துக்கலாம். மத்திய அரசனுடைய, அதாவது பாஜகவினுடைய அமித்ஷா அவர்களுடைய கண்ட்ரோலுக்கு போயிட்டாரு விஜய் அவர்கள். அதாவது கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுடைய இப்ப வந்து ஒரு சம்பவம் நடக்குது, அதுல வந்து ஆதரவு வேணுங்கும் போது அங்க போய் ஆதரவு அடைஞ்சிட்டார் அப்படிங்கிறதா நம்மளுடைய கருத்தாகவும் இருந்துச்சு. நேற்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த திருமாவளவன் அவர்களும் அதே கருத்தை முன் வச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுக நோக்கியும் காட்டமான கேள்விகள் வச்சிருக்காரு. அரசு ஏன் இதுவரைக்கும் விஜய் அவர்களை கைது பண்ணல, ஏன் விசாரணைக்கு உத்தரவிடல, அப்போ திமுகவிற்கும் தாவேக்காவிற்கும் விஜய்க்கும் ஒரு மறைமுக டீலிங்ல போயிட்டு இருக்கா அப்படின்னு அவர் வச்சிருக்காரு. ஏன் இந்த மாதிரியான கேள்விகளை வச்சிருக்காரு அப்படின்னு நமக்கு புரியல. அஞ்சுகிறதா அப்படின்னு கேட்டிருந்தா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா திமுக என்ன நடவடிக்கையில் ஒரு தடியடி நடத்தினா கூட, கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு தடியடி நடத்தினா கூட காவல்துறையினுடைய தடியடி நடத்தினதுனாலதான் இப்படி உயிர் சேதம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீதிமன்றத்துல போய் வாதத்தை வைக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, அரசிற்கு காவல்துறைக்கு முழு அதிகாரம் இருக்கிறது அந்த நிகழ்ச்சியை கேன்சல் பண்ண. பெரம்பலூர்ல பண்ணாங்களே, ஏன் இங்க பண்ணல அப்படின்னு கேட்கறாங்க. பெரம்பலூர்ல காவல்துறை சொல்றதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் ரெடி ஆயிட்டாரு. 10 மணிக்கு மேல ஆயிடுச்சு, இனிமே நம்மளால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி அவரே முடிவு பண்ணிட்டாரு. இன்னொன்னு விதிகளும் இருக்கு. 10 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்ற விதியும் இருக்கு. விதியை மீறி பிரச்சாரம் நடத்தினா விஜய் அவர்கள் மீது வழக்கு பாயும். விஜய் அவர்கள் தான் வழக்கு கஞ்சியவர் தானே. அவர் வந்து அஜித்குமாருக்காக போராட்டம் பண்ணா கூட காவல்துறைக்கு வந்து ஒரு 1 வீக் கழிச்சு தான் அனுமதி கொடுக்குறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி அஜித்குமாருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் தேவையான விஷயங்களை காவல்துறை அரசு ஆளும் கட்சி பண்ணிடுது. அதுக்கப்புறம் வந்து இவர் போராட்டம் பண்ண வேண்டிய அவசியம் எங்க இருக்கு? தன் மீது எந்த வழக்கம் வந்துடக்கூடாதுங்கிறதுல விஜய் அவர்கள் உறுதியா இருக்காரு. அப்புறம் எதுக்கு அரசியலுக்கு வந்தார் அப்படிங்கிறது நமக்கு புரியல. நான் போட்ட வளையத்தை நீங்க யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே நல்லா புரியும். திருமாவளவன் அவர்கள் ஏன் இப்படியான விஷயங்களை கேட்டிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு புரியல. திமுகவிற்கும் பாஜகவிற்கும் தாவேக்காவிற்கும் ஒரு டீலிங்ல போயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சம்பவத்திற்கு பிறகு பாஜகவினுடைய அழுத்தத்தினால தான் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காரு. பாஜகவினுடைய RSSனுடைய இன்னொரு முகம்தான் விஜய் அவர்கள் அப்படிங்கிற காட்டமான விமர்சனங்களை வச்சதோடு, விஜய் அவர்களுக்குன்னு தனி கொள்கை கிடையாது, சிந்தனையே கிடையாது, சிந்திக்கிறதே இல்லை. அவரு பாஜக RSS என்ன சொல்லுதோ அதன்படி செயல்படுறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை எல்லாம் வச்சுட்டு திமுகவும் தாமேக்காவும் ஒரு அண்டர் டீலிங்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. இதை ஏன் அவர் வச்சிருக்காரு, ஏன் அரெஸ்ட் பண்ணல, அந்த ஒரு கோவத்துல எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு சம்பவம் நடந்தால் உடனடியாக அந்த கட்சி தலைவர் மீது வழக்கு போடுகிறது ஆளும் அரசு. சீமான் உட்பட எல்லார்கள் மீதும் ஏதாவது ஒரு கருத்தை வந்து
பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரியோ இல்லை எதுமான சம்பந்தம் இல்லாத ஒரு கருத்துக்களை பதிவு பண்ணிட்டா மான நஷ்ட வழக்காகட்டும் இல்லை இது ஒரு வழக்குகளை பதிவு பண்ணிடுறாங்கன்னா, விஜய் அவர்கள்னால இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதற்கு பிறகு 3 நாட்கள் கழித்து ஒரு வீடியோ போடுறாரு. அதுலேயும் வந்து பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரியான கருத்துக்களை பதிவு பண்றாரு. அப்படி இருக்கும்போது ஏன் வழக்கு போடலை அப்படிங்கிற ஒரு கோவத்தினால பேசுறாரோ? ஏன்னா திருமாவளவன் அவர்கள் மீது பல வழக்குகள் இருக்கு. அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ணார், அரசுக்கு எதிராக இந்த மாதிரியான கருத்துக்களை பேசினார் அப்படின்னு 41 உயிர்கள் பலியாகி இருக்கிறது அவங்க கட்சி கூட்டத்தில். இது வரைக்கும் ஏன் வழக்கு பதிய பண்ணல அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் பேசியிருக்காரு. கூட்டணியில் இருந்து கொண்டே இப்படியான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சலசலப்பும் இருக்கிறது. பொறுத்திருந்து நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஆதவ் அர்ஜுனா அவர்களோட டெல்லி விசிட்டினுடைய டீடைல்டு பின்னணி, உண்மை பின்னணி என்ன, அங்கே யாரெல்லாம் சந்திச்சார் அப்படிங்கிறதையும் நாளைக்கு பேச இருக்கோம். மறக்காம நாளைய வீடியோவும் தொடர்ந்து பாருங்க. உங்களுடைய ஆதரவுகளை அளிங்க. நன்றி, வணக்கம்.